இன்றைய தினம் செம்மை தினத்தில் அதுவும் இந்த பாட்டாளி வர்க்கத்தின் அடிமையிலிருந்து மீண்டெழுந்த ஒரு முதல் படியாகவும் அதுவும் இலங்கை தேசத்தின் இரண்டாவது பாட்டாளி வர்க்கத்தின் ஆட்சி அமைத்து இரண்டாவது மே தினத்தை நாடு பூராகவும் 21 இடங்களில் இந்த மே தினத்தை ஒழுங்கு செய்து தேசிய மக்கள் சக்தியால் நடத்தி வருகின்றோம். இந்த பாட்டாளி வர்க்க ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து மக்கள் மாற்றத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து இனவாதத்தை கடந்து இந்த தொழிலாளர் வர்க்கமானது எந்த மொழி அடிப்படையிலும் இனவாதத்தின் அடிப்படையிலும் சாதியவாதத்தின் அடிப்படையிலும் இந்த நாட்டை இயக்குவதில்லை. தொழிலாளர்கள் அனைவரும் இனவாதத்தை கடந்துதான் முன்னோக்கி நகர்கிறார்கள். ஆனால் இந்த முதலாளித்துவ வர்க்கமானது சாதியவாதமும் பிரிவினைவாதத்தையும் மையமாக வைத்து அவர்களது பிழைப்புவாத அரசியலை இலங்கையிலும் இது நாள் வரைக்கும் கொண்டு பயணித்திருந்தார்கள். ஆனால் ஒரு மாற்றத்தை அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஆட்சியை தோற்கடிப்பதற்காக தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் பலர் இன்று தேசிய மக்கள் சக்தியை விமர்சிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சிலர்கள் தான். ஆனால் மக்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை சூழ இன்று 21 இடங்களில் மே தினங்களை செய்கின்றோம். இந்த மே தினமானது எவ்வாறு உருவானது? தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் போராடி இரத்தக்கரை சிந்தி அதனூடாக எதிர்கால சந்ததிக்கு எதிர்கால தொழிலாளர் வர்க்கத்திற்கு நியாயமான நேரத்தை பெற்றுக் கொடுத்ததன் விளைவாக அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தார்கள். அன்று அவர்கள் போராடியது ஒரு சந்ததிக்காகவும் ஒரு குறுகிய நோக்கத்திற்காக இல்லை, இனவாதத்திற்காக இல்லை. அனைத்து தொழிலாளர்களுக்கும் உலகம் பூராகவும் அணி சேர்ந்து அந்த போராட்டத்தை கைகோர்த்ததன் நிமித்தமாக இந்த மே தினத்தை இன்று நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் போராடித்தான் உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தொழிலாளர்களின் உரிமைகளை போராடாமலேயே அரசாங்கம் உணர்ந்து இன்று அவர்களின் ஊதியங்களை கூட உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எமது நாடு வங்குரோத்தடைந்திருந்த நிலையிலிருந்து இன்று மீட்சி பெற்றுள்ளது. நாங்கள் ஆட்சி பொறுத்தை ஏற்பட்டதன் விளைவாகவும் அதன் பிறகு பாரிய அனர்த்தங்களை முகங்கொடுக்கின்றோம். இன்று உலக யுத்தத்தையும் உலக நாட்டு ஒரு பாரிய தடங்களையும் ஏற்பட்டு நிதானமாக எமது அரசாங்கம் இன்று முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்கின்றன. ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களுக்காகவும் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பலர் குறை கூறுகிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு மீண்டும் தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதுதான் அவர்களின் இலக்கு. அவர்களின் இலக்கு மக்களை பாதுகாப்பதில்லை. ஆனால் இந்த பாட்டாளி வர்க்கமானது, பாட்டாளி வர்க்க அரசியலானது ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து இன்று ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்க மக்களின் கஷ்டங்களை உணர்ந்த இன்று ஒரு தலைவர் இருக்கிறார் பாட்டாளி வர்க்கத்திலிருந்து. அவ்வாறென்றால் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இந்த நாட்டை போதைப் பொருளிலிருந்தும் தொழிலாளர் வர்க்கம் ஒன்றிணைந்து புதியதொரு சதாப்தத்தை படைக்க முடியும். இன்று இந்த நாடு முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது என்றால் தனிநபரால் மட்டுமில்லை, ஒரு கூட்டு முயற்சியால். அனைத்து உலக நாட்டில் இருக்கும் இலங்கை மீது இருக்கும் நம்பிக்கை எவ்வாறு இன்று திரும்பி பார்க்கப்படுகிறது என்றால் இனவாதத்தை கடந்து மதவாதத்தை கடந்து புதியதொரு ஆட்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் வடமாகாணத்திலும் அந்த ஆட்சி உருவாகி இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்று வடமாகாணத்தில் நடக்கின்ற மே தினத்தை உலகம் பூராகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்று கிடைத்த வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். இன்று யாழ் வடமாகாணத்தில் வவுனியாவிலும்
யாழ்ப்பாணத்திலும் சிறப்பாக அனைத்து மக்களும் தாங்களாக முன்வந்து இந்த மே தினத்தை கொண்டாடி இருப்பது இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவே ஒழிய இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கில்லை. ஆனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் மே தினம் என்ற போர்வையில் களியாட்டங்களை தான் செய்கின்றார்கள். எமது மே தினத்தில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அனைத்து கட்சிகளை தவிர்த்து பல கடினமான காலத்திலும் கூட எமது மே தினமானது ஒழுங்கமைத்து ஒழுக்க பண்பாட்டுடன் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மே தினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். தோழர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். அதே நேரம் வடமாகாண மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தொடர்ந்து முன்னோக்கி பயணத்தை ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப அனைவரையும் அழைப்பு விடுத்துக் கொண்டு முன்னோக்கி நகர்கிறோம். நன்றி, வணக்கம். உலகத்தினுடைய தொழிலாளர் தினத்திலே யாழ்ப்பாணத்திலே கூடியிருக்கின்ற எங்களினுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் சொந்தமாகிய அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இந்த இடத்திலே 1800களில் இந்த உலகத்தினுடைய தத்துவ ஆசிரியன் பொது உடைமைவாதி கார்ல் மார்க்சினால் சொல்லப்பட்ட ஒரு கருத்தோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன் உலகம் உண்டு என்று மொழிந்து வந்தார் எங்களுடைய கார்ல் மார்க்ஸ். அவன் மொழிந்து முதலாவது தொழிலாளர் தினத்தினை கொண்டாடி இன்றைக்கு 140வது தொழிலாளர் தினத்திலே இலங்கை திருநாட்டினுடைய யாழ்ப்பாண மண்ணிலே தேசிய மக்கள் சக்தி என்கின்ற பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய குடிமக்களாக இங்கு கூடியிருக்கின்றோம். 140 ஆண்டுகள் செய்யப்பட்ட ஒரு புரட்சி உலகத்தினுடைய போக்கினையே மாற்றி இருக்கின்றது. அந்த போக்கினுடைய மாற்றத்திற்கு விதிவிலக்கு இல்லாமல் 2024ஆம் ஆண்டிலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசும் அந்த பொது உடைமை பாதையிலே மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பாதையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய எங்களினுடைய சகோதர சகோதரிகளும் கைகோர்த்திருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த தத்துவத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையிலே 2024ஆம் ஆண்டு அமைத்துக் கொள்ளப்பட்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது முதலாளித்துவத்துக்கு எதிரான மக்கள் மத்தியிலே சமத்துவத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு மிக முக்கியமான அரசாங்கத்தினுடைய பயணத்தில் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே சந்தித்திருக்கின்றோம். இந்த முதலாளித்துவம் என்பது என்ன, அந்த முதலாளித்துவத்துக்கு எதிரான போராட்டம் என்றால் என்ன என்று கேட்போமாக இருந்தால் அனைவரும் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம் பணத்தினையுடைய முதலாளிக்கு எதிரான போராட்டம் என்பது. ஆனால் அன்பான தோழர் தோழிகளே, முதலாளித்துவத்துக்கு எதிரான போராட்டம் என்பது அது அல்ல. முதலாளித்துவத்தின் ஒரு அங்கம் மட்டுமே பணம், முதலாளித்துவத்தின் ஒரு அங்கம் மட்டுமே முதலாளி. ஆனால் ஒருவனை வேற்றுப்படுத்துகின்ற வர்க்க ரீதியாக மாற்றுகின்ற அத்தனை முயற்சிகளிலும் மேலாக இருப்பவன் முதலாளி, அதனால் பாதிக்கப்படுபவன் பாட்டாளி. இந்த கட்டமைப்பில் இலங்கை தேசமானது சுதந்திரத்துக்கு பின்னான காலத்திலும் சரி, சுதந்திரத்துக்கு முன்னான காலத்திலும் சரி அடிமைப்பட்டு கிடந்தது யாராலும் மறக்க முடியாது. 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயருடைய வருகையோடு ஆரம்பித்த இந்த காலனித்துவ முதலாளித்துவத்தின் பிடியில் இருந்து 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்தது. ஆனால் உண்மையான முதலாளித்துவத்தில் இருந்தான சுதந்திரம் 2024 செப்டம்பர் மாதம் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த முதலாளித்துவம் என்ன என்று கேட்டால், இனவாதம் என்கின்ற முதலாளித்துவம், மதவாதம் என்கின்ற முதலாளித்துவம், சாதியம் என்கின்ற முதலாளித்துவம், வர்க்கம் என்கின்ற முதலாளித்துவம், அனைத்திற்கும் மேலாக பிரதேசவாதம் என்கின்ற முதலாளித்துவம், இத்தனை முதலாளித்துவங்களினால் கூறு போடப்பட்டு கிடந்த இந்த இலங்கையானது இன்றைக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான முதலாவது படியை எடுத்து வைத்திருக்கின்றது. ஆக இந்த இனவாதம், மதவாதம், மொழிவாதம், சாதிவாதம், பிரதேசவாதம் என்பது அனைத்தும் முதலாளித்துவ சக்திகள்
எங்கள் மக்களை இரண்டு கூறுகளாக பிரிப்பதற்காக கட்டமைத்து கொடுத்திருக்கக்கூடிய தந்திரோபாயங்கள், அவற்றின் வலிகளை எங்கள் மண் நிறையவே அனுபவித்திருக்கின்றது. இனவாதம் என்கின்ற கட்டமைப்பின் கீழாக நாங்கள் இழந்தவைகள் நிறைய, மதவாதம் என்கின்ற கட்டமைப்பின் கீழாக நாங்கள் இறந்தவைகள் நிறைய. என்னமும் பேச அச்சப்பட்டு கொண்டு சாதியவாதம் என்பதற்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை ஏற்கின்றோமோ ஏற்கவில்லையோ, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும் சாதியம் என்னமும் எங்கள் மத்தியில் முதலாளித்துவத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சாதியத்தை தாண்டி எங்கள் மத்தியில் பிரதேசவாதம் என்பது மாற்ற முடியாத மிக பெரும் வடுவாக எங்கள் மத்தியில் காணப்படுகின்றது. இத்தனை கூறுகளும் ஒரு முதலாளித்துவத்தினுடைய கூறு. இத்தனையும் ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் கார்ல் மார்க்ஸ் என்பவரும் அவருடைய தோழர் ஏங்கல்ஸ் என்பவரும் அதன் பின்னர் வந்த லெனின் சகோதரர் அவர்களும் தொடர்ச்சியாக போராடி 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 இன்றைய இந்த நிலைக்கு எங்களுடைய பாட்டாளி வர்க்கத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். குறித்த நேரத்திற்கு வேலை செய்ய முடியாது, குடித்த ஊதியம் கிடைக்க முடியாது, குடித்த மரியாதை கிடையாது, அடிமை என்று வாழ்ந்த ஒரு சமுதாயம் இலங்கை தேசத்தில் ஆட்சியாளர் என்கின்ற ஒரு சமுதாயமாக மாறி இருக்கின்றது என்றால் அதுதான் இந்த தொழிலாளர் தினத்தினுடையதும் எங்கள் பாட்டாளி ரத்தத்தினுடையதும் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். இந்த அரசாங்கம் மக்களினுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கம் மக்களினுடைய அரசாங்கம், இனவாதம் இல்லாத அரசாங்கம். இந்த அரசாங்கம் கையேற்றிருப்பதோ இனவாதமும் மதவாதமும் மொழிவாதமும் சாதிவாதமும் பிரதேசவாதமும் பின்னி பிணைந்து கிடந்த ஒரு நாடு. அந்த நாட்டின் மக்களை மீட்டெடுப்பதென்பது சிறிது காலத்திற்கு தேவையான ஒரு விடயம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் அதனை மீட்டெடுப்பதற்கு இத்தனை பேரும் இங்கு கூடியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் இங்கு வருகை தந்த ஒவ்வொரு தோழர் தோழியும் இந்த பாட்டாளி மக்களினுடைய வர்க்க போராட்டத்தினுடைய விடிவினுடைய ஒவ்வொரு அங்கமாகவே நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களினுடைய அகம் சார்ந்த வணக்கத்தினை மிகையாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம், பணிவடைகின்றோம். அந்த வகையில் இந்த போராட்டமானது இன்னமும் முடிவு பெறவில்லை. இந்த போராட்டத்தின் முதலாவது படியில் மட்டும்தான் நாங்கள் கால் வைத்திருக்கின்றோம். அரசாங்கம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதன் கீழ் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் மாற்றமடையவில்லை. அவை மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அது இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களினுடைய கைகளினால் தான் சாத்தியம், எங்கள் பாட்டாளிகளினுடைய கைகளினால் தான் சாத்தியம். ஆகவே அந்த மாற்றத்தை வருகின்ற காலத்தில் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் மிக முக்கியமாக எங்களினுடைய எதிர்கால குழந்தைகளுக்காக செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த உலக தொழிலாளர் தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு, எங்களுக்கு தெரியும் நிறைய நாங்கள் செல்ல வேண்டிய பாதை இருக்கின்றது. அந்த பாதையில் நிச்சயமாக பொறுப்புணர்வோடு ஒரு அரசாங்கமாக முன்னகர்ந்து செல்வோம் என்கின்ற உறுதிமொழியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எமது தோழர்களுக்கு உலக தொழிலாளர்களின் புரட்சிகர வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எங்கள் இரத்த வெள்ளம் ஓடி ஊறி நனைந்த சிவந்த பூமி, எங்கள் இரத்த வெள்ளம் ஓடி ஊறி நனைந்த சிவந்த பூமி, ஆழ்கடல் கடப்போம், கரைகளை ஆள்வோம், புதிய பூமியின் வரவை உரைப்போம், புது வரலாறும் நாமே படைப்போம். தேசிய மக்கள் சக்தி புதிய வரலாறை படைக்கிறது. நாங்கள் மனிதர்கள், நாங்கள் தொழிலாளர்கள், நாங்கள் விட்ட கண்ணீர், ஏழை அழுத கண்ணீர் கூறிய மாலையக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளுவர் சொன்னார். அந்த ஏழைகளின் கண்ணீரின் நிறம் சிவப்பு. நாங்கள் கடலிலும் தரையிலும் விவசாயிகளாக, மீனவர்களாக, தொழிலாளர்களாக வியர்வையை சிந்துகிறோமே, எங்களுடைய வியர்வையின் நிறம் என்ன? சிவப்பு. நாங்கள் உழைத்து வாழுகின்ற மக்கள், எங்களுடைய கண்ணீர், இரத்தம், வியர்வை அனைத்தும் நிறைந்த நிறம் சிவப்பு. எனவேதான் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்,
ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களை ஒன்று சேருங்கள் என்று கூறுகின்றோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் 2 தேசியம் தான் இருக்குது என்று சொல்கிறார்கள். சிங்களவர், தமிழர்கள். அவர் 2 தேசத்தை விட்டால் வேற கதை இல்லை. மலையக மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முஸ்லிம் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நாட்டிலே பல்லின தேசியம், பல தேசிய இனங்கள் பல வர்ணங்களாக வாழுகிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள தீர்வை கொடுக்கக்கூடிய பன்மைத்துவ தேசிய மக்கள் சக்தி ஒன்றால் மட்டும்தான் முடியும் என்று இங்கு நான் அறைகூவல் விடுகின்றேன். எனவேதான் நாங்கள் கவலைப்படுவதில்லை, நாங்கள் வெட்கப்படுவதில்லை, யாரையும் கண்டு அஞ்சி ஓட போவதும் இல்லை. நாமும் நமக்கு ஒரு நல்ல கலையுடையோம், நம்மால் என்ற பணிகளை ஆற்றிடுவோம், சும்மா இரோம் என்று உயிர் சிலிர்க்க வாழுகின்ற புது வரலாற்றை நாங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் தோழர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உதிரத்தை சிந்தி உங்களுடைய வாழ்வை அர்ப்பணமாக்கி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று கபிலர் அவர்கள் சொன்னார்கள். அந்த வெல்வதற்கு உலகம் உண்டு. எங்களுடைய ஆட்களுக்கு ஓடுகிறார்கள். அமெரிக்காவை பார்க்கிறோம், ஐரோப்பாவை பார்க்கிறோம், இஸ்ரேலில் இருந்து பாடம் கற்பினோம். இன்றைக்கு அந்த அமெரிக்கா எங்கே நிற்கிறது? எங்களுடைய அமெரிக்கா அத்துமீறி இலங்கைக்கு நுழைந்த பொழுது எங்களுடைய தலைவர் அனுராத் திசாநாயக்கா அவர்கள் உள்ளே வர முடியாது என்ற ஒரு தலைவர் உலகில் ஒரு உன்னதமான உத்தமான தீர்மானத்தை எடுக்கிறார் என்றால் அந்த வல்லமை யாருக்கு உண்டு? வல்லமை தாராய பராசக்தி இந்த மாநில பயனுற வாழ்வதற்கு. எனவே ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றி தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் உண்மையில் இன்றைக்கு வெசாக் தினம் 1969 மே தினம் இங்கே தோழர் கே சுப்பிரமணியம் வெசாக் தினத்துக்கு நடத்தக்கூடாது என்று போலீசாரால் தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு உடலெல்லாம் அங்கவீனமாகி 59 வயதிலே இறந்தார். வெசாக் தினத்தில் மே தினம் உழைப்பாளர் தினம் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஈழத்தின் பல பாகங்களில் 21 இடங்களில் புத்த பகவானுடைய கருணையினால், சிங்கள மக்களினுடைய அன்பினால் எல்லோரும் ஏகோபித்த முடிவாக உலக தொழிலாளர்களை கொண்டாடி வெற்றி காண்கிறோம். இது ஒரு சமூக மாற்றம். வெல்வோம் வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். புரட்சிகர வாழ்த்துக்கள். சகோதரிகளே, நீங்கள் நீண்ட நேரம் ஒரு சரியான உஷ்ணமான நேரத்தில் பெரிய ஒரு யாத்திரையை ஒரு தொழிலாளி வர்க்க தினத்தில் நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் அதிக பிரசங்கத்தனமாக நான் கிடைக்க விரும்பல, ரொம்ப ரத்தின சுருக்கமாக அது எனக்கு அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் சொல்றதுன்னு சொன்னால், ரத்தம் தோய்ந்த கொடிகளை உயர்த்தி 1886 ஆண்டு அளவில் தொழிலாளர்கள் பெற்ற அந்த 8 மணி நேர வேலை உரிமை தினத்தைத்தான் நாங்கள் இந்த மேதினமாக நினைவு கூறுகிறோம். அது உலக தொழிலாளர்களின் போராட்ட கோஷம் மாத்திரமில்லை, உலகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தேசிய விடுதலைக்காகவோ, சமூக நீதிக்காகவோ, அல்லது பால் சமத்துவத்திற்காகவோ, அல்லது நவகாலனித்துவத்துக்கு எதிராகவோ போராடுகிற எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு விஷயம் இந்த தொழிலாளர் தினம். இதுவரை கால வரலாறுகள் யாவும் வர்க்க போராட்டத்தின் வரலாறுகளே என்று சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் 1848 வெளியிடப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் தோழர் மார்க்ஸ் எங்கல்ஸால் வெளியிடப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் முதலாவது வாக்கியம் அது. இன்றைக்கு ஈரான் வரைக்கும் நடக்கிறது அதுதான். புரட்சி என்பது மாலை விருந்தல்ல, புரட்சி என்பது மாலை விருந்தல்ல, அது பொதுமக்களின் திருவிழா என்று சொல்லி சீனாவின் நவசீனாவின் சிப்பி மாவோ சேதுங் அவர்கள் சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் இங்க மே தினத்தை சில ஆட்கள் விளங்கி கொண்டிருக்கணும். அது ஏதோ ஒரு களியாட்ட நிகழ்ச்சி மாதிரி, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மாதிரி.
அதை பற்றின எந்த வரலாற்று பிரச்சனையும் இல்லாத மேட்டுக்குடி மனநிலையில் உள்ள கனவான்கள் எல்லாம் இன்றைக்கு மேதினம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் உருவாக்கமே தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள், இயற்கை வளங்களை சூறையாடுதலுக்கு எதிரான நடவடிக்கைகள், இனவன்முறைகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள், உலகளாவிய அளவில் நடக்கிற 3ஆம் உலக நாடுகள் மீது நடக்கிற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான எதிர்ப்புகளுக்குள்ளால தான் தேசிய மக்கள் சக்தியின் உருவாக்கம் நடந்தது. அந்த தேசிய மக்கள் சக்தியின் உருவாக்கம் என்றதே மேதினம் போன்ற தொடர்ச்சியான பேரணிகள் ஊடாகத்தான் அது உருவாகிறது. அதற்கு முன்னர் இந்த 64 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் 1953ஆம் ஆண்டு தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி, தண்டவாளத்தில் இறங்கி அரிசி விலை உயர்வுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தை அந்த காலத்தில் 2022 அறகலையா மாதிரி அன்றைக்கு திருகோணமலையில் இங்கே ஒரு கப்பலுக்குள்ளதான் அரசாங்கம் கூட்டம் நடத்த வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டது. ஆனபடியா தொழிலாளர்கள் 1900 முற்பகுதியில் இருந்து இந்த நாட்டில் ஒரு தொழிலாளர் போராட்ட வரலாறுக்கு மலையகத்தில் அது இருக்குது, தென்னிலங்கையில் இருக்குது, வடக்கு கிழக்கில் இருக்குது. ஒரு 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 தியாகத்தினூடாக, ஒரு ரத்தம் தோய்ந்த வரலாறினூடாக அது வந்திருக்குது. இன்றைக்கு வந்திருக்கிற அரசாங்கம், இப்போ தோழர்கள் சொன்னது மாதிரி, தோழர் கபிலன் சொன்னது மாதிரி, தோழர் குமரன் சொன்னது மாதிரி, இந்த தோழர் தேவராய சொன்னது மாதிரி இந்த அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். இது வாராது வந்துட்ட மாமணி. எங்களுக்கு மறதி கூட, எங்களுக்கு மறதி ரொம்ப அதிகம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த நாட்டில் யுத்தம் முடிஞ்ச பிறகும் கிறிஸ்பூதம் என்று சொல்லி ஒரு பொய்ய இந்த சமூகத்தில் உருவாக்கி முழு தமிழ் சமூகத்தையும் கோமாளிகளாக மாத்திரதான் மறந்து போனோமா நாங்கள்? ஒரு ஆர்மி ட்ரக் போகுதுண்டா நாங்கள் காணுக்க சைக்கிளை விட வேணும், நாங்கள் வாகனத்தை விட்டு இறங்க வேணும் என்று சொல்லி இருந்த நிலவரங்கள் எல்லாத்தையும் மறந்து போனோமா நாங்கள்? ஒவ்வொரு இடத்திலையும் செக் போஸ்டும், நாங்கள் ஊருக்கூர் போகலாமல் இருந்த நிலவரங்களை மறந்து போனோமா நாங்கள்? இன்றைக்கு வந்திருக்கிறது ஒரு மனித முகம் கொண்ட அரசாங்கம். இந்த இடைவெளி பாதுகாக்கப்பட வேண்டும். தெற்கில உள்ள இளைஞர் ஜோதிகளும் கிளர்ச்சி நடத்தி 70களிலையும் 80களிலையும் செத்தார்கள். தமிழ் இளைஞர் ஜோதிகளும் மக்களும் கிளர்ச்சி நடத்தி செத்திருக்கிறார்கள். இந்த இழப்புகளுக்கு அர்த்தம் உருவாக்குற ஒரு விளையுள் விசையாகத்தான் தேசிய மக்கள் சக்தி உருவாகி இருக்கு. பௌதிகத்தில், அடிப்படை பௌதிகத்தில் விளையுள் விசை என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்திட்டத்தான் நாங்கள் விஷயங்களை பேசி தீர்வு காண முடியும். எல்லாம் இந்த நாட்டின் பன்மத்துவத்தை பாதுகாக்கிறதுன்றான இங்கே ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் போன்ற கொடிய சட்டங்களை அகற்றுவதாக இருந்தால் என்ன, இங்கே இருக்கிற ஊழல் பாரம்பரியத்தை உருவாக்குறத இல்லாமல் செய்கிறத ஏதோ ஊழலில் புதுசாக வந்தது மாதிரி. இது ஏற்கனவே இந்த அரசு யந்திரம் செல்லரிச்சு போயிருக்குது. இந்த அரசு யந்திரத்தை எடுத்துத்தான் தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்தை நடத்துது. அப்ப இதை சீர்திருத்த வேண்டி இருக்குது, இதை அடியோட மாற்ற வேண்டி இருக்குது. இந்த அரசு யந்திரத்தை ஒரு மறுசீரமைப்பு செய்ய வேண்டி இருக்குது. ஆனபடியா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இடைவெளி வேணும். இன்றைக்கு உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு தேவராயா சொன்னாரு, உனக்கு தெரியும், ஈரானிய கப்பல் ஒன்றில அவ நிற்கதியா நின்ற அந்த மாலுமியலோட நின்ற கப்பலுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு இந்த நாடு. அது மாத்திரம் இல்லை, இந்த கப்பல்ல இருந்து இந்த வந்த ஆட்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்று சொல்லி உலகத்தின் ஏகபோகம் முகவர்கள் என்று சொன்ன ஆட்கள் சொல்லேக்க அந்த மனிதர்களை திருப்பி சொந்த நாட்டுக்கு கண்ணியமாக அனுப்பி வைத்த நாடு இந்த நாடு. அது மாத்திரமில்லை, அவர்களுடைய விமானங்கள், இந்த யுத்தத்துக்குரிய விமானங்கள் இறங்க வேண்டும் என்று கேட்க அதை அனுமதிக்காத நாடு இந்த நாடு. இன்றைக்கு உலகளாவின அளவிலையும் இந்த நாடு ஒரு தன்னுடைய ஆளுமையை காட்டியிருக்குது. அணி சேராமை என்றதை புதுப்பிக்க முற்பட்டிருக்குது. அனுபடியா இன்றைக்கு அதை விட உங்களுக்கு தெரியும், இந்த முன்னரெல்லாம் இந்த இறந்து போன தங்களோட பிள்ளைகளை நினைவு கூற இல்லாத நிலவரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நினைவு கூறக்கூடியதாக
எல்லா இடமும் விளக்கு கொளுத்தக்கூடியதான நிலவரம் ஏற்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, சமாதான யாத்திரையாக உலகம் முழுவதும் இங்கே பௌத்த குருமார்கள், அறம் சார்ந்த பௌத்த குருமார்கள் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். ஆனபடியே இங்கு ஒரு பாரிய சமூக இடைவெளி ஒன்று ஏற்பட்டு கொண்டு வருது. இந்த நாட்டின் தராதரத்தை மேலும் உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கே உள்ள அனைத்து மக்களும் கண்ணியமாக வாழ்வதற்குரிய சூழல் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்க வாராது வந்துட்ட மாமணியை தோற்போம் மாதிரி இதை நாங்கள் தோற்கடிக்க ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது. அதே பழைய சக்திகள் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அலைகின்றன. ஒன்று பலியாக்கப்பட்ட மனிதனின் மண்டையோட்டில் இருந்தன்றி வேறு எதிலிருந்து அமுதபானம் செய்ய விரும்பாத கொடூர தெய்வ முதலாளித்துவம் இன்றைக்கு அதுதான் காசாவில் நடக்குது, ஈரானில் நடக்குது. அதை வக்கிர குட்டி படித்தவர்கள் இந்த நாட்டிலேயும் இருக்கிறோம். இந்த நூலகத்தை தீயிட்டவர்கள் அல்லது மீனவர்களுடைய வள்ளங்களை எரித்தவர்கள் அல்லது மக்களை கொலை செய்தவர்கள் அல்லது இந்த சாதாரண விவசாயிகள் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை, சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை நிகழ்தகவாக மாற்றினவர்கள், வாழலாம் செத்து போகலாம் மண்டாட மண்டலே மாற்றினவர்கள் எல்லாருக்கும் புறம்பாக இன்றைக்கு ஒரு மனித முகம் கொண்ட அரசு வந்திருக்குது. அதை பாதுகாக்க வேணும். அதில் விமர்சனங்கள் இருக்கலாம், விமர்சனங்களை கதைக்குறதுக்குரிய இடைவெளிகளும் இருக்குது. அதுபடியே இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியும் பொதுக்கூட்டமும் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது.